இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறு. இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 49 முதல் 53 முடிய. இந்த நற்செய்தியிலே 2 முக்கியமான வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நெருப்பை மூட்டவே வந்தேன். 2வது வார்த்தை, பிளவை ஏற்படுத்த வந்தேன். இந்த 2 வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதும் நமக்கு என்ன, ஆண்டவர் இயேசு நெருப்பு மூட்டவா வந்தார், பிளவை ஏற்படுத்தவா வந்தார்? ஆனால் நம்ம எப்போவுமே ஒற்றுமைக்காக வேண்டுகிறோமே, உலகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டுகிறோமே என்றெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக நெருப்பு என்று சொல்லுகின்ற பொழுது 4 அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. நெருப்பிற்கு முதல் அடையாளம் தூய ஆவியார். பெந்தைக்கோஸ்து நாளன்று சீடர்கள் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு அங்கே 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வேளையிலே தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நெருப்பின் அடையாளம், நெருப்பின் வடிவத்திலே இறங்குகின்றார். ஆக நெருப்பு என்று சொல்லுகின்ற பொழுது முதல் அடையாளம் தூய ஆவியார். அதுபோன்று இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது தூய ஆவியானவர் அவர் மீது இறங்குகிறார். இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை நான் பூரிப்படைகின்றேன். அதுபோன்று நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுதும் நெருப்பின் வடிவிலே தூய ஆவியானவர் நம் மீது இறங்குகின்றார். ஆக முதலாவது நெருப்பு என்று பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவருடைய அடையாளம். 2வதாக பார்க்கின்ற பொழுது தூய்மைப்படுத்துதல், பியூரிஃபிகேஷன். இது நம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது எலியா இறைவாக்கினருக்கும் பாகால் தெய்வத்தை வணங்குகின்ற அந்த குருக்கள் அவர்களுக்கும் இடையே ஒரு சண்டை ஏற்படுகிறது. யாருடைய கடவுள் உண்மையான கடவுள்? ஆக இந்த சண்டைக்கு இறுதி கட்டமாக ஒன்றை முடிவு பண்ணுகிறார்கள். ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார்கள். அங்கே வைத்து பலி செலுத்த வேண்டும். ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து அந்த மிருகத்தை பலி பீடத்திலே படுக்க வைத்து அவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கின்ற பொழுது விண்ணகத்திலிருந்து நெருப்பு கந்தகமாக வந்து அந்த பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருப்பு அந்த இடத்தை வந்து அழிக்க வேண்டும் என்பதுதான். பாகால் தெய்வத்தை வணங்குகின்ற அந்த குருக்களும் மக்களும் அந்த பீடத்தை சூழ்ந்து காலை முதல் மாலை வரை ஜெபிக்கின்றார்கள். ஆனால் விண்ணிலிருந்து எந்த அடையாளமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் முடித்த பின்பு எலியா இறைவாக்கினர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது உடனடியாக விண்ணிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அந்த பலிப்பீடத்தை மொத்தமாக பொசுக்கி எடுத்தது. ஆக நெருப்பின் அடையாளம் என்பது தூய்மைப்படுத்துதல். ஆக இங்கே என்ன தூய்மைப்படுத்தப்படுகிறது? தவறான ஒரு கடவுளை வழிபட்டு கொண்டிருந்த அந்த மனிதர்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள், அகற்றப்படுகின்றார்கள். அல்லது அங்கிருந்தவருடைய எண்ணங்கள், இந்த தவறான சிந்தனைகள் அகற்றப்படுகிறது. they are purified என்று நாம் சொல்லலாம். 3வதாக நெருப்பு என்று பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னம், உடனிருப்பு. ஆக இதுவும் பழைய ஏற்பாட்டில் நாம் சொல்லலாம். மோசே இறைவனை முட்புதரில் சந்தித்தார். அந்த முட்புதர் அந்த நேரத்தில் என்னவா இருந்தது? நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. ஆக இவர் அதை நோக்கி செல்லுகின்றார். அப்பொழுது அந்த முட்புதரிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. நீ உன்னுடைய காலில் அணிந்திருக்கும் செருப்பினை கழட்டி வைத்துவிட்டு இந்த புனிதமான இடத்திற்கு நகர்ந்து வா. இந்த காலடிகள், அந்த காலணி என்று சொல்லுகின்ற பொழுது அது அவருடைய பாவ வாழ்வாக இருக்கலாம், அல்லது கடவுளுக்கு விரும்பாத செயல்களாக இருக்கலாம். அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு இந்த புனிதமான இடத்திற்குள் காலடி எடுத்து நெருங்கி வா என்று சொல்ல அவர் நெருங்கி செல்லுகின்றார். அங்கே பார்க்கின்றார், அந்த நெருப்பு அவரை சுடவில்லை. அந்த நெருப்பு முட்புதரை எரிக்கவும் இல்லை. ஆக கடவுளுடைய பிரசன்னம் நெருப்பு வடிவிலே அங்கே இறங்கி வருகிறது. அதுபோன்றுதான் ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய தவறான வாழ்வை விட்டு விலகி வருகின்ற பொழுது, இறைவனோடு ஜெபிக்கின்ற பொழுது, இறைவனுடைய பேரில் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது, அந்த நெருப்பு வடிவிலான இறைவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார், உடனிருக்கின்றார் என்பதை பொருள்படுகிறது.
நான்காவதாக நெருப்பு எதற்கு அடையாளம் என்றால் தீர்ப்பிடுதல், புடமிடப்படுதல் என்று சொல்லலாம். எடுத்துக்காட்டிற்கு, நாம் ஒரு தவறை செய்திருக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு தவறை செய்துவிட்டு மனம் குழப்பமடையும். அந்த குழப்பம் என்ன ஆகும்? ஒரு நெருடலாக உருவாகும். அதுக்கப்புறம் மன போராட்டம் உருவாகும். அதுக்கப்புறம் கோபம் வரும். அந்த கோபம் சண்டை போட செய்யும், உறவுகள் விரிசல் ஏற்படுத்தும், நம்முடைய உறவில் மற்றவர்களுடைய தொடர்புகளை துண்டிக்க வைத்துவிடும். ஆக நெருப்புக்குள் வாழ்வது போன்று இருக்கும். தவறிலிருந்து விடுபடும் வரை, அதான் சொல்வார், மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். இப்போ தவறு செஞ்சுட்டு மன்னிக்காமல் இருக்கிற வரைக்கும் நெருப்புக்குள் வாழ்வது போன்று தான். எப்பொழுது மன்னித்து விட்டு வெளியே வருகிறோமோ அப்பொழுது புடமிடப்பட்டு மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றோம் என்பதுதான். ஆகவே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுவென்றால் அருட்தந்தை டொனால்ட் கலோவே. இவருடைய வாழ்வை பார்த்தோம் என்றால் மிகவும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கும். சிறு வயதிலே ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தாலும் இவருக்கு கடவுள் மீது அதீத நம்பிக்கை இல்லை. அந்த காலத்திலே இந்த கார்ட்டூன்களை பார்ப்பது வழக்கம். ஆகவே இவர் இயேசுவை எப்படி பார்த்தார் என்றால் கார்ட்டூன் கடவுளாக பார்த்தார். கார்ட்டூனில் வருகின்ற ஒரு கேரக்டர், கார்ட்டூனில் செயல்படுகின்ற ஒரு கேரக்டராக பார்த்துவிட்டு கடவுள் மீது நம்பிக்கையற்றவராக வாழுகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். ஒரு கட்டத்திலே தன்னுடைய படிப்பை கூட அவர் முடிக்கவில்லை. வீட்டிற்கு செல்லுவதும் இல்லை. பல்வேறுபட்ட தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார். குறிப்பாக ட்ரக்ஸ், கஞ்சா, போதைப்பொருள், அபின் போன்றவைகளுக்கு அடிமையாவது மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களுக்கு விற்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார் இளம் வயதில். ஆக இதனால் பல நாடுகள் அவரை நாடு கடத்துகின்றன. அவர் ஒரு நாட்டில் பிடிபட்டால் அந்த நாட்டில் நாடு கடத்தப்படுகிறார். இவ்வாறாக 3-4 நாட்களில் நாடுகளிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இறுதியாக ஒரு கட்டத்திலே மனம் நொந்து போய் நொடிந்து போய் எந்த விதத்திலும் அவருக்கு மற்றவர்களால் உதவி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு நாள் அவர் கைக்கு ஒரு புத்தகம் கிடைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. மெஜ்கூர் என்ற ஒரு இடத்திலே அன்னைமர்களுடைய காட்சி இருப்பதாக பலர் கூறுகின்றார்கள். திருச்சபையால் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆக இந்த மெஜ்கூர் அந்த நிகழ்வை மையப்படுத்தி அன்னை மரியாளை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது. அந்த புத்தகத்தை இவர் வாசிக்க நேரிடுகிறது. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் இயேசு என்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ளுகின்றார். இயேசு எனக்காக எதற்காக துன்புற வேண்டும், எதற்காக அவர் பாடுகள் பட வேண்டும் என்பது போன்ற கேள்விகள் அவருக்குள் வருகிறது. இந்த கேள்விகளை கேட்பது மட்டுமல்லாமல் அவருடைய பழைய கால வாழ்வில் இயேசுவை எப்படி பார்த்தாலோ அதற்கு எதிராக இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கின்றார். அதை தெரிந்து கொள்ள அவருடைய வாழ்வில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆகவே இதை பற்றி புரிந்து கொள்வதற்காக ஒரு குருவானவரை அணுகுகின்றார். அந்த குருவானவர் முதலில் அவருக்கு பிடி கொடுக்கவில்லை. போய் வா என்று சொல்ல அவர் மீண்டும் அந்த வார்த்தையை தியானித்து விட்டு மீண்டும் சில நாட்கள் கழித்து செல்லுகின்றார். அப்பொழுது அவரோடு பேசுகின்ற பொழுது அவருக்கு புரிதல் ஏற்படுகிறது. இறுதியாக என்ன நடந்தது? அவர் விட்ட படிப்பை தொடர்ந்தது மட்டுமல்லாமல் இயேசுவை பற்றி அதிகமாக கற்றுக்கொண்டார், விவிலியத்தை கற்றுக்கொண்டார். கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், விவிலியத்தினுடைய நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடிப்படை மறைக்கல்வியை கற்றுக்கொண்டார். அவற்றை மட்டும் கற்றுக்கொண்டதல்லாமல் குரு மாணவராக சேர்ந்து குருவாகி அவரே ஒரு காணொளி வாயிலாக தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பகிர்ந்ததிலிருந்து தான் இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆகவே தூய ஆவியானவருடைய செயல்பாடு என்பது ஒரு மனிதனை புடமிடப்படக்கூடியதாக இருக்கின்றது. அவன் தவறுகளில் இழைத்திருந்தாலும் அதிலிருந்து அவனை அப்படியே தீர்ப்பிடாமல் அவனுடைய வாழ்வை மாற்றியமைத்து அவனுக்கு தேவையானவற்றை செய்து நல்ல நிலையில் மாற்றக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. இரண்டாவது சிந்தனையாக இந்த நற்செய்தி நமக்கு குறிப்பிடுவது என்னவென்றால், பிளவை ஏற்படுத்தவே வந்தேன். பிளவு எங்கே ஏற்படுத்துது? குடும்பங்களில். இப்போது ஒரு சில குடும்பங்களில் ஒரு சில ஐடியாக்கள் இருப்பாங்க, ஒரு சிந்தனைகள் இருப்பாங்க. இப்போ ஒரு சில வீடுகளில் ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை உள்ள குடும்பமாக இருக்கும். திடீரென ஒருத்தர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதுன்னா அங்கே ஒரு பிளவு ஏற்படுகிறது. இது போன்ற ஒரு பிளவு தான். அதுவும் குறிப்பாக நான் என்னுடைய வாழ்வில் கண்ட ஒரு அனுபவம்.
இத்தாலி நாட்டிலே லெஞ்ஞானோ என்ற பகுதியில் இருக்கின்ற பொழுது ஒரு இளைஞன், நாங்கள் இருந்த அந்த பங்கிலே அதிகமாக யூத் ஆர்கனைசராக இருந்த ஒரு நபர். அந்த இளைஞன் ஆலயத்தில் அதிகமான பங்கெடுக்கின்றான். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் ஆலயத்திற்கு வருவதை விரும்புவதில்லை. அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை சற்று குறைவு. ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, நாம் குருவானவர் ஆகலாமா என்று ஒரு ஆசை உண்டு. முதலில் இவனை அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு அவன் இன்ஜினியரிங் படிக்கிறான். படித்து முடித்துவிட்டு மீண்டும் அவனுக்கு அந்த ஆசை துளிர் விடுகிறது, குருவானவர் ஆகலாமே என்று. ஆகவே பெற்றோர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் மறுக்கின்றார்கள். அதற்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்ல, இவன் சில நாட்கள் சிந்தித்துவிட்டு மீண்டும் தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லுகின்றான், நான் செமினரிக்கு போகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் இது என்னுடைய வாழ்வு, நான் அழைத்தலை உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு செமினரிக்கு சென்று விடுகிறான். அவனுக்கும் அவனுடைய பெற்றோர்களுக்கும் தொடர்பு இல்லை. அவன் வந்தாலும் அவர்கள் பேசுவதில்லை. இப்படியாக சென்று கொண்டிருக்கிறது. இறுதியாக அவன் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றான். அந்த குருத்துவ பட்டத்திற்கும் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் வரவில்லை. நான் முதல் திருப்பலி நிறைவேற்றி அந்த நிகழ்வுக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுதும் அவனுடைய பெற்றோர்கள் வரவில்லை. ஆனால் அந்த பங்கில் உள்ளவர்கள் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை பேசி அழைத்தார்கள். அவன் அப்பா மட்டும் வந்து உணவருந்தி கொண்டிருந்தார். ஆனால் மகிழ்ச்சியில் இல்லை. ஆக இறைவனுடைய அழைப்பு ஒரு இடத்தில் வருகின்ற பொழுது அங்கே பிளவுகள் உண்டாகும் என்பது இதுதான், மற்ற மாதிரி அல்ல. ஆக ஒருவேளை மற்றவர்களும் அவர்களும் அவருடைய பெற்றோர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அனைவரும் ஒற்றுமை உள்ள குடும்பமாக மாறுவார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு என்பது நம் அனைவருக்கும் உண்டு. ஆக நெருப்பு என்பதையும் பிளவுபடுதல் என்பதையும் நாம் இந்த நிலையில் சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.